නිෂ්පාදනාර්ථිකයක් සහ සෑම දෙනාම உற்பத்தி பொருளாதாரம் மற்றும் அனைவரையும் பொருளாதார அபிவிருத்தியில் இணைத்துக் கொள்ளுதல் என்னும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு 2026 முதல் 2030 ஆண்டுக்கான அரசு நிதி வரையறை மற்றும் அரசு நிதி கொள்கைகள் மற்றும் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் கொள்கைக்கமைய 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க எதிர்பார்க்கின்றோம். 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கை தயாரிப்பின் போது தேசிய கொள்கை வரையறைகளுக்கு முன்னுரிமை வழங்கி கிராமிய அபிவிருத்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்க எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சுக்களின் விடயதானங்களுக்குள் குறித்த அமைச்சுக்களினால் இனம் காணப்படும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கு சகல அமைச்சுக்களிடமிருந்து யோசனைகள் பெறப்படவுள்ளன. அதற்கமைய 2026 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலம் அக்டோபர் 1 வாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரையை 1ஆம் வாரத்தில் முன்வைக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. 3ஆம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட விவாதம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடத்த எதிர்பார்க்கின்றோம். கொரியாவில் விவசாயம் கடற்தொழில் உதவியாளர்களை ஈடுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொரியானு ஜனராஜ்யே E8 விசா கொரிய குடியரசின் E8 விசா பிரிவில் பணியாளர்களை இணைத்துக் கொள்வதற்கு இலங்கை பணியாளர்களுக்கான வசதி வாய்ப்புகளுக்காக முன்மாதிரி வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த 2025 பிப்ரவரி 19 இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த கொரிய குடியரசில் இது தொடர்பில் ஆர்வம் செலுத்தும் மாகாண அரசுகளுடன் ராஜதந்திர ரீதியில் நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தோம். கொரியாவில் யோங்வால் மாகாண அரசுடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக இருதரப்புக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. அதனூடாக இலங்கை பணியாளர்களுக்கு 5 மாதங்கள் முதல் 8 மாதங்கள் வரையிலான குறுகிய காலத்தில் யோங்வால் மாகாணத்தில் விவசாய மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதன் அடிப்படையில் தென்கொரியாவின் யோங்வால் மாகாண அரசாங்கத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான கம்பெனியில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஊழல் மோசடிகளை கண்டறிய ஜனாதிபதி விசேட விசாரணை குழு ஒன்றை ஏற்படுத்துவது குறித்தும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஊடாக நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்காக பங்களிப்பு வழங்கினாலும் அதனை முன்னெடுத்துச் செல்வதற்கு அரசாங்கத்துக்கு அதிக செலவீனங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அந்த நிறுவனம் வருடாந்தம் அடையும் அதிகூடிய நட்டத்தை நாட்டின் பொருளாதாரத்தால் ஈடு செய்வது கடினமாக உள்ளது. குறித்த நிறுவனத்தை பொருளாதார ரீதியில் நன்மை பயக்கக்கூடிய வினைத்திறனான அரசு நிறுவனமாக மாற்றி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக முன்னெடுப்பது மக்களின் அபிலாசையாக உள்ளது. அதற்காக வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தற்போது அடைந்துள்ள நிலைக்கான காரணத்தை ஆராய்வதற்கும் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொடுக்கல் வாங்கல் சம்பவங்கள் தொடர்பில் ஆராயவும் முறையாக மதிப்பீடுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதேபோன்று விமான நிலைய செயற்பாடுகள் தொடர்பில் விமான நிறுவனம் தொடர்பிலும் விசாரணை செய்யுமாறு பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். 2010 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் குறித்த நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் மோசடி முறைகேடுகளை ஆராய்ந்து பரிந்துரைகளுடன் கூடிய விரிவான அறிக்கையை முன்வைப்பதற்கு முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் HM காமினி விஜயசிங்க தலைமையில் ஜனாதிபதி விசாரணை குழுவை நியமிக்க ஜனாதிபதி முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதே நேரம் அமெரிக்க தீர்வு வரி சலுகை காலம் ஜூன் 9 நிறைவடைந்ததன் பின்னர் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்தும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். எமது அரசாங்கம் நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையிலும் எமக்கு பாதிப்புகள் குறைவான வகையிலும் செயற்படுவதற்காக பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. அமெரிக்காவுடன் ஜூம் ஊடான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. அதேபோன்று எமது பிரதிநிதிகள் குழு 2 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தின. ஜூலை 9 அளவில் எமது நாட்டின் பக்கத்தில் பாதிப்பு ஏற்படாத எமது ஏற்றுமதியாளர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய இந்த தீர்வு வரி கொள்கை மறுசீரமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் இயலுமை ஏற்படும் என எமது அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகளினால் முடியும் என நாம் நினைக்கின்றோம். කලින් අපේ බලාපොරොත්තුවක් තිබෙනවා අපේ රජය විසින් කරන ලද මැදිහත්වීම